விபூதியின் மகத்துவம் என்னவென்று தெரியுமா? வணக்கம் மக்களே. சமீப காலமாக பலர் விபூதியை பற்றி பலவிதமாக பேசி வருகின்றனர். விபூதியை பற்றி வேதங்களும் புராணங்களும் என்னென்ன சொல்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். சூடாமணி நிகண்டு என்கிற சமண நூலின் ஆசிரியர் மண்டல புருஷர் என்பவர், திருநீரே பற்பம், பொடியோடு விபூதி காப்பாம், புண்ணிய சாந்தம் சாணி என்று புகழ்ந்து கூறியுள்ளார் அந்த சமண முனிவர். கிறிஸ்தவ ஞான நூல் விவிலியத்தில் திருநீர் பற்றி அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய பங்குக்கு இஸ்லாம் மதத்தரான ஷாஜஹானின் மகன் தாராஷுகோ எனும் இளவரசர் நமது ஏராளமான இந்து உபநிஷதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கச் செய்து ஞான நூல்களை அயல் நாடுகளில் பரவச் செய்துள்ளார் அந்த புண்ணியவான். நாயன்மார்களில் பலர் விபூதியின் மகிமையை பற்றி பலவாறாக புகழ்ந்து கூறியிருக்கின்றனர். நமது ஞான நூல்கள் விபூதி தயாரித்தலை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றன. விபூதிக்கு 5 விதமான பெயர்கள் உண்டு. விபூதி, நீரு, சாரம், பசிதம், காப்பு. விபூதி என்ற சொல்லுக்கு ஐஸ்வர்யம் என்பது பொருள். ஐஸ்வர்யத்தை அளிப்பதால் விபூதி என்று பெயர் சொல்கின்றனர். திருவை தருவதால் திருநீரு. பாவத்தை, நீரு அதாவது சாம்பல், பாவத்தை சாம்பல் ஆக்குவதால் நீரு. உயிர்களை பற்றி பிணிக்கும் ஆணவம், கண்மம், மாயை எனும் மலங்களை போக்குவதால் சாரம். அறியாமையை நீக்குவதால் பசிதம். பேய், பிசாசு, பூதம் முதலான தொல்லைகளை நீக்கி நம்மை காப்பதால் காப்பு என இப்படி 5 விதமாக விபூதிக்கு பெயர்கள் உண்டு. மேலும் இப்படி நயமாக தயாரித்த விபூதியை எடுத்து அணிந்து கொள்ளும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் ஞான நூல்கள் விரிவாக கூறுகின்றன. அந்த மந்திரங்களை தேடி அலைந்து கண்டுபிடித்து சொல்ல கஷ்டப்பட வேண்டாம். பக்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பரிந்து கையால் எடுத்து பாரினில் விழாதபடி அண்ணாந்து செவியொடு பருத்த புய மீதில் ஒழுக நித்த விரல்களால் நெற்றியில் அழுந்தலுற நினைவாய் தரிப்பவர்க்கு நீடுவினை அணுகாது தேக பரிசுத்தமாம் என்கின்றது குமரேச சதகம். பக்தியோடு சிவசிவா என்று சொல்லி அண்ணாந்து பார்த்தபடி கீழே சிந்தாதபடி விபூதியை அணிய வேண்டும். விபூதியை நெற்றியில் அணிவதோடு 2 கைகள், தொப்புள், தலை, மார்பு, வயிற்றின் 2 பக்கவாட்டு பகுதிகள் முதலான இடங்களிலும் அணியலாம். இப்படி அணிபவர் தனக்கு முன்னால் இருந்த 10 தலைமுறைகள், தனக்கு பின்னால் வரக்கூடிய 10 தலைமுறைகள் இவற்றுடன் தானும் சேர்ந்து 21 தலைமுறைகளை தூய்மையாக்குகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. தவறாமல் விபூதி பூசிக்கொள்பவர்களுக்கு தலையில் நீர் கோர்த்து கொள்வது முதலான நோய்கள் வராது. விபூதி அணிந்தவர்களுக்கு பேய், பிசாசு, பூதங்கள் முதலானவைகளால் தொல்லை இறக்காது. மந்திர சக்தி பெற்றவர்கள் தரும் விபூதியினால் பேய், பிசாசு முதலானவைகளால் உண்டான துன்பங்கள் விலகுவதை பலரும் அறிந்திருப்பீர்கள். விபூதியை அணிவதால் எல்லா விதமான மகா பாதகங்களும் அழிந்து போகின்றன என்கின்றனர். இது சந்தேகமே இல்லை, சத்தியம் என்பதால் விபூதியை உத்தூலனமாகவும் அதாவது தூளாகவும் 3 கோடுகளாகவும் அணிவதால் சந்நியாசிகள் ஞானத்தையும், வானப்பிரஸ்தர்கள் வைராக்கியத்தையும், இல்லறத்தார்கள் தர்ம சிந்தனையில் உயர்வையும், பிரம்மச்சாரிகள் கல்வி கேள்விகளில் மேன்மையையும் அடைகின்றார்கள் என்று நாராயணர் சத்தியமே செய்கின்றார். விபூதிப்பட்டையில் உள்ள 3 கோடுகளில் கீழ்கோடு பிரம்மா, நடுக்கோடு மகாவிஷ்ணு, மேல்கோடு மகேஸ்வரன் என்றும் கூறப்படும். கீழ்கோடு ரிக்வேத வடிவம், நடுக்கோடு யஜுர்வேத வடிவம், மேல்கோடு சாமவேத வடிவம். அதனால் இதற்கு திரையாயுஷம் என்ற பெயரும் உண்டு. அரசன் தனது பெயர் பொறித்த பட்டத்தை அணிந்த சேகவனே தன்னை சேர்ந்தவன் என்று எப்படி நினைக்கின்றானோ அதுபோல 3 கோடுகளாக விபூதி அணிந்தவனே இவன் என்னை சேர்ந்தவன் என்று சிவபெருமான் நினைக்கின்றார் என்றும் கூறுகின்றனர். உள்ளக்கூணலும் உடல் கூணலும் கொண்ட மதுரை மன்னன் கூன் பாண்டியனுக்கு
திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடி மன்னனுடைய உள்ளக்கூணலையும் உடல் கூணலையும் நீக்கிய வரலாற்றை ஏராளமான நூல்கள் விவரிக்கின்றன. மேலும் விபூதி நிலையாமையையும் உணர்த்துகின்றது. முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பல் ஆவர் என பட்டினத்தார் கூறியபடி பிடி சாம்பலுக்குள் அடங்கும் உடலை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது. இந்த எண்ணம் இருந்தாலே போதும், நம் அனைவருக்குமே நல்லது. இங்கே விபூதி பூசியதை பற்றி வாரியார் ஒரு நிகழ்வினை கூறுகின்றார். ஒரு சமயம் வாரியார் சுவாமிகள் புகைவண்டியில் போய்கொண்டிருந்தாராம். நெற்றியிலும் உடம்பிலும் விபூதி அணிந்த கோலத்துடன் போய்கொண்டிருந்த அவரை பார்த்த இளைஞன் ஒருவன், என்ன சாமி, நெத்தியிலே வெள்ளை அடிச்சிருக்கீங்க என்று கிண்டலாக கேட்டானாம். அதற்கு வாரியார் சுவாமிகள், குடியிருக்கும் வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்களா இல்லை குட்டிச்சவத்துக்குத்தான் வெள்ளை அடிப்பாங்களா, அதாவது தன் தலையை சுட்டி காட்டி, இங்கே அமைதியும் அறிவும் தெளிவும் நிதானமும் குடிகொண்டிருக்கின்றன, அதனால் தான் வெள்ளையடிச்சேன் என்று அமைதியாக பதில் சொன்னாராம். கேள்வி கேட்ட இளைஞன் வாயடைத்து போய் வணங்கி, விபூதி கொடுங்க சாமி என்று கேட்டு வாங்கி இட்டு கொண்டு போனானாம். இது வாரியார் சுவாமிகள் மேடையில் சொன்ன தகவல். தங்கத்தை விட தங்க பஸ்பத்திற்கு சக்தி அதிகம். அதுபோல கிருமி நாசினியான சாணத்தை விட சாணத்தின் பஸ்பத்திற்கு, அதாவது விபூதிக்கு சக்தி அதிகம். விபூதியை அணிவதால் உடம்பில் உள்ள நச்சுக்கிருமிகள் நீங்கும். இப்பொழுது செடி கொடிகளில் பூச்சி வந்திருந்தால் அடுப்பு சாம்பலை அதன் மேல் தெரிப்பார்கள், பூச்சிகள் இருக்காது. சாதாரண அடுப்பு சாம்பலுக்கே இப்படி கிருமிகள் நீக்கும் சக்தி இருக்கின்றது என்றால், விதிப்படி சுத்தமாக தயாரிக்கப்பட்ட விபூதிக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கும் என்று கேட்கின்றார். எனவே மக்களே, இன்றைய காலத்தில் நமது அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு விபூதியின் மகத்துவத்தை புரிய வைத்து, நீரில்லா நெற்றி பால் என்பதை மாற்றி நெற்றியில் நீர் பூசி அனுதினமும் செம்மை பெறுவோம் என்று கூறி புரிய வைத்து அவர்களை நெறிப்படுத்துவோம். மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.